லாஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா ஜிம்மை சமாதானப்படுத்த சாம் அவளுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். அது மானுக்கு தெரிஞ்சு அவள் சாம் மேலே செம கோவமாக இருப்பாள். அன்னைக்கு நைட்டு சாம் அவள் வீட்டில் தான் காட்டுறாங்க. மானை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சவள் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ சடனாக அவளுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணுறான்னு பார்த்தா மொபைலில் வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு சின்ன குழந்தைங்க ரைம் சொல்கிற மாதிரி டோரேமானோட தீம் சாங்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த சாங்கில் வர மாதிரி கொரட்டெல்லாம் வேற விட்டு காட்டிட்டு இருக்கா. ஒரு வழியாக முடிச்சுட்டு அந்த வீடியோவை மானுக்கும் அனுப்பி வச்சிருக்கா. அதை மான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே அவளோட பப்பிக்கெலாம் வேற காட்டிட்டு இருக்கா. அப்போ சாம் கால் பண்ணா, இவ கட் பண்ணி விட்டுறா. உடனே சாம், இப்போ கால் அட்டன் பண்ணுறியா இல்லை நான் உன் வீட்டுக்கே நேராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பவும் இவளே கால் பண்ணுறா. சாம், எதுக்காக நீ இப்போ என் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு கேட்கவும் மான் உடனே, நீங்கள் ஜிம் கூட சமாதானம் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், ஆல்ரெடி அவகிட்ட சாரி கேட்டுட்டேங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எல்லாமே தெரியணுமா அப்படின்னு கேட்கவும் இவளும் கோவமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் ஒன்றும் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைல்ல அப்படிங்கிறா. நாம ஏன் இப்போ சண்டை போடுறோம், எதுக்காக என் மேலே கோவமாக இருக்க, நான் ஜிம் கூட சமாதானம் ஆகிட்டேனா அதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எதுக்குன்னா நீங்கள் ஜிம்க்கு கிஸ் பண்ணீங்கல்ல அதானே சொல்லிட்டு, நான் எதுக்காக கோவப்படுறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ புரியுது, நீயும் என்ன மாதிரி தானே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறா. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம் என் பர்த்டே அன்னைக்கு ஒன்று கிஸ் பண்ண வந்தப்போ எனக்கு அப்படி தானே இருந்துச்சு அப்படிங்கிறா. உடனே மான், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேத்தி ஜிம் யாரையாச்சும் கிஸ் பண்ணணும்னு தோணியிருக்கான்னு கேட்க, சாம், இல்லை அவங்கெல்லாம் என் முன்னாடியே அவங்க பார்ட்னர்ஸ் கூட கிஸ்ஸுக்கும் மேலே க்ளோஸாக இருந்திருக்காங்க, அப்போ கூட எனக்கு எதுவுமே தோணதில்லைன்னு சொல்கிறா. மான், அப்போது என் கூட மட்டும் உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு கேட்க, இவளும் யோசிச்சுட்டு பதிலுக்கு, உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்டுட்டு, நாம் யார், நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மான் கேட்குறா. இவளையும் யோசிச்சுட்டு, நமக்குள்ளே ஏஜ் கேப் இருக்குது, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது அப்போ அப்படின்னு இழுத்தவ சடனாக சிஸ்டர்ஸ்னு சொல்லிடுறா. உடனே மான், வெறுப்பேத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வெறும் தங்கச்சி அப்படின்னு கோவமாக கேட்கவும் மறுபடியும் யோசிச்சவ, நீ வேணா என்னோட சர்வெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கவும் மான் உச்சக்கட்ட கோவமாகி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. சாம் விடாம, என் பாட்டி வீட்டிலலாம் இருக்காங்களா சர்வெண்ட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்ல, இவ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போகவும் சாம் பதறி போய், மான் ஒரு நிமிஷம், ஐம் சாரி சமாதானம் அப்படின்னு சொல்ல, இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்பாடா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் நான் வேறு யாரையும் கிஸ் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே உங்களை நான் மன்னிச்சிட்டேன், சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் சாம் அவள் பெட்டில் போய் நிம்மதியாக செட்டில் ஆகுறா. நெக்ஸ்ட் டே சாம் அவள் ஆஃபீஸில் டிவியை பார்த்து ஒரு சாங்குக்கு, இதெல்லாம் என்ன பாட்டு அப்படின்னு புலம்பிக்கிட்டே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கால் வருதுன்னு எடுத்து பேசினா கேத் தான், ஜிம்மோட பாட்டுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டியாடி அப்படி. டீயும் ஜிம்மும் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு டெய்லியும் ஷூட் இருக்குடி, அதனால் என்னால் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் ப்ராக்டிஸ் பண்ண டைமே இல்லடி, நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிற. சரி பரவாயில்ல விடு, நம்மளாலலாம் ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால் நம்ம மற்ற 2 பேரும் ஆடுறது அப்படியே பார்த்து டான்ஸ் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. பட் கேடி சாம் என்ன பண்ணுறான்னா, கேத் நீ என்னையவே பீட் பண்ணலான்னு நினைக்கிறியா, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடிஸும் எந்த ஒரு சேலஞ்சையும் ஈஸியாக விட்டு தர மாட்டா, இந்த டைம் கரெக்டாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டிவியை பார்த்து ஆட ஸ்டார்ட் பண்ண. மறுபடியும் கால் வருதுன்னு அட்டென்ட் பண்ணி கோவமா, இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத் தான் அகைன் கால் பண்ணுறான்னு நினச்சி கத்த. பட் மான், என்னை எதுக்கு இப்போ திட்டுறீங்க லேடி சாம் அப்படிங்கிறா. சாம் உடனே, சாரி அப்படின்னு சொல்ல, மான், அது நானும் கனியும் ஒர்க்காக வெளியே வந்தோம், அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு, இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வரப்போகிறோம், நான் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவான்னு கேட்க, எனக்கு பிடிச்சது உன்னோட லிப்ஸ் தான் அப்படிங்கிறா. லேடி சாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ தானே எனக்கு என்ன வேணும்னு கேட்ட அப்படிங்கவும் மான் உடனே, நான் வேணா உங்களுக்கு வாத்துக்கறி வாங்கிட்டு வரவான்னு கேட்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு உன்னோட லிப்ஸ் தான் வேணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறா. மான் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே, சரி நான் வச்சிடுறேன், சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்ச உடனே இந்த பக்கம் சாம் கடகடன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடுறா. அங்கே கனியை வந்து மான் கூட ஜாயின் பண்ணிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்க. மான் அப்போ தான் பார்க்குறா, அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மார்க் யார் கூடவோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்து ஷாக் ஆனவ கனிக்கிட்ட, நீங்கள் முன்னாடி போங்க நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போக போகிறா. மான் வரதை மார்க்கும் பார்த்துட்டு,
மான் அப்படின்னு ஷாக்காக கூப்பிட மிஸ் நீதா தான் கூட வந்திருக்காங்க போல. அவளும் திரும்பி பார்க்குறா. மார்க் மானை பிடிச்சு இழுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இவ நீங்க தான் அந்த துரோகியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மார்க். லேடிஸ் உங்களை எவ்வளோ நம்பினாங்க, அவங்களுக்கு எப்படி உங்களால துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்குறா. நான் ஒன்றும் துரோகம்லாம் பண்ணலமான் அப்படின்னு அவன் சொல்றான். இது ஏமாத்தலையா? அப்புறம் ஏன் மிஸ் நீதா கூட வந்திருக்கீங்க? நான் கிரியேட் பண்ண சேம் கண்டென்ட்டை அவங்க நமக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணாங்கல்ல, அப்போ நீங்க தானே அந்த டீட்டெயில்ஸ் இவங்க கிட்ட ஷேர் பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைடு தான் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு மிஸ் நீதா எழுந்து வரா. அப்போ அவன் மானை பார்த்துட்டு, நீ தான் நம்ம அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணது, ரொம்பவே அழகா இருக்கியே அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் மான் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கவும், மான் இது மிஸ் நீதா கிரியேட்டிவ் கம்பெனியோட சிஓ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். மானும் ஃபார்மாலிட்டிக்கு கை கூப்பி வணக்கம் சொல்ல இவ ஹேண்ட் ஷேக் பண்ண கைத்தரா. அப்புறம் மார்க்கே, ஆக்சுவலி மிஸ் நீதாவை நம்ம கம்பெனியோட பார்ட்னராக இன்வைட் பண்ண தான் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மிஸ் நீதாவும், ஆமாம் மார்க் அந்த கம்பெனி க்ரோ ஆகணும்னு தான் நினைக்கிறாரு, அதோட என் ஆஃபீஸில் இருக்கிறவங்க தவறுதெல்லாம் உன்னோட கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மார்க் உடனே, இந்த மாதிரி கண்டென்ட் போஸ்ட் ஆன உடனே நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன், நான் சாம ஏமாத்தலமான், அவங்க பாட்டிக்கிட்ட பண்ண ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். மான், ப்ராமிஸா அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்குறா. அப்போ மிஸ் நீதா எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது மான் கிட்ட, உங்களை மாதிரி டேலண்டான பர்சன் கூட ஒர்க் பண்ண எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. மான் மறுபடியும், என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாமோட பாட்டி இன்னும் 1 இயர்க்குள்ளே அவளோட கம்பெனி 50 மில்லியன் பாட் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா இமிடியேட்டாக அவளோட கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், மான் பதட்டமா, என்ன இப்படி சொல்கிறீங்க, சாமோட உயிரே இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல, இவனும் அதனால தான் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்க இதை பத்தி டைரக்டா சாம் கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லவும், இப்போதைக்கே நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் பிரச்சனையை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும், அதை முடிச்சுட்டு நானே சாம் கிட்ட சொல்றேன், உனக்கு கெஞ்சி கேட்குறமான், என்ன ஆனாலும் சரி இதை பத்தி சாம் கிட்ட சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் மான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கவும் ஒரு வழியா அவளும் ஒத்துக்கிறா. அடுத்த நாள் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு எல்லாரும் அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மானை பார்த்துச்சு, நீ ரொம்ப பிளஸ்டுமா, இன்னும் லேடி பாஸ் ஒன்று எதுவும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கனி உடனே, சின் இந்த வெட்டி பேச்செலாம் வேணாம், சாம் உனக்கு கொடுத்த ஒர்க்கை ஃபஸ்ட் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனும் அதை எடுக்க உடனே ஓடிட்டு இருக்கான். அப்போ மான் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் கனி பார்த்துட்டு, மான் நம்ம பேஜோட ஃபாலோவர்ஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? கவலைப்படாத, ஆல்ரெடி 200K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக 500K ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க, பாஸும் ஒன்று வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மான் அவள் காஃபி குடிக்க போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சாமும் மார்க்கும் உள்ளே வரும்போதே ஏதோ சண்டை போட்டுகிட்டே வராங்க. பொறுமையாக இரு சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, என்னால் முடியாது, யாருக்காகவும் என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மான் பின்னாடியே வந்து நின்றுட்டு, லேடி சாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன கேட்கணும்? FBயில் ஒரு ட்ரோல் பார்த்தேன், அதுக்கு மார்க் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இந்த மார்க்கும் அவகிட்ட கண்ணடிச்சு காட்டிட்டு இருக்கான். அடுத்து அவன் மான் கூட தனியாக வந்துட்டு, நான் இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீ அவகிட்ட எதையும் சொல்லாதமான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே நான் கரெக்டான சைடு தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அப்புறம் மார்க் இவளுக்கு FBயில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ண சொல்கிறான். இவளும் மொபைல் எடுத்து பார்த்தா ப்ரொஃபைல் நேம் ரொனால்டோ கொக்கோவான்னு இருக்குது. அதை மான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கவும் இவனே, அது இந்த மாதிரி டூப்ளிகேட் நேமில் இருந்தால் தான் எம்ப்ளாயிஸ்லாம் ஃப்ரீயாக காசிப் பேசுவாங்கன்னு சொல்கிறான். ஐம் ஒரு பாஸ் அளவுக்கு இது ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சாம் இந்த மாதிரி சில்லியான இஷ்யூஸ்க்கெலாம் அப்செட் ஆகாத, இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றுனா உனக்கு ஸ்ட்ரோக் வந்துடுமா அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்லங்கிறா. சாம் இது ஒரு ஜஸ்ட் சோஷியல் மீடியா ட்ரோல் தாம்மா, நீ வேணா உன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை என்கிட்ட தா, உனக்காக நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க சாம் முடியாதுன்னு சொல்லிடுறா. நம்ம கப்பல் தானே, எதுக்கு இவ்வளோ சீக்கிரட்டாக இருக்குன்னு மார்க் கேட்கவும் சாம் மான திரும்பி பார்க்க அவளும் அப்செட்டாக இதை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டோம்ல நம்மளோட ப்ரைவேட் விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு, நானும் FB அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அவள் கீழே இறங்கி போக மார்க்கும் அவகிட்ட பேசிக்கிட்டே அவள் ஷோல்டரில் கை போடுறான். சாம் உடனே, மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோங்க மார்க் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் மான் மனசு நொறுங்கி போச்சு. அடுத்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா நின்று பேசிகிட்டு இருக்கதே மான் உட்காந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரமே வந்துடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.